வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3.3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். நிரூபிக்க. எதை நிரூபிக்கணும் பாருங்கள். காட் ஆஃப் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா, சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா பை சைன் ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா, கொசிகண்ட் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா. இதோட மதிப்பு என்ன வரும் நம்ம நிரூபிக்கணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா வரும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், இங்கே மேலே ஒரு 3 விகிதங்கள் இருக்குது, கீழே ஒரு 3 விகிதங்கள் இருக்குது, 6 விகிதங்கள். இந்த 6 விகிதங்களுக்கு நம்ம 6 ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஈஸியாக இந்த ஆன்சர் வந்துடும். சரியா? பாருங்கள், இடது பக்கத்தில் எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். முதல்ல பாருங்கள், காட் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா, காட் ஆஃப் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா. அப்போ இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா காட் டீட்டா தான். பாருங்கள், நமக்கு ஃபார்முலா பைனா என்ன, 180 டிகிரின்னு அர்த்தம். பை ஆரேன்கள் அப்படின்னா 180 டிகிரின்னு அர்த்தம். அப்போது இங்கே 180 டிகிரி, இங்கே பை ரெண்டும் ஒன்று தான். அப்போ காட் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா அப்படின்னா அதோட மதிப்பு என்ன, காட் டீட்டா. இங்கே டீட்டா தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வரும், காட் டீட்டா. அதுக்கடுத்து சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா. 90 என்ன, பை 2. அப்போ சைன் ஆஃப் பை 2 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா. அதுக்கடுத்து பாருங்க, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா தான். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா பை, இப்போ அடுத்தது பகுதியில் இருக்கிற பாருங்கள், சைன் ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா. 270 டிகிரி அப்போனா அது வந்து எத்தனை ஆரையன்கள், 3 பை 2 ஆரையன்கள். 3 பை 2 270 நாள் ஒன்று தான். அப்போ சைன் ஆஃப் 3 பை 2 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ சைன் ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா நமக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் டீட்டா. டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னா மைனஸ் டேன் டீட்டா. மைனஸ் டேன் டீட்டா, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் போட்டுங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, கொசிகண்ட் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா. 360 இந்த இடத்துல வந்துட்டாலே இது இந்த விகிதம் வந்து மாறாதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 360 அல்லது 360 மடங்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த விகிதம் வந்து மாறாது. அப்போ என்ன வந்துடும், கொசிகண்ட் இந்த டீட்டா அப்படியே வந்துடும். இது அங்கே இருக்குது பாருங்கள், கொசிகண்ட் ஆஃப் 2 பை ப்ளஸ் டீட்டா. அதாவது 360 தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 2 பைன்னு எழுதியிருக்கோம். அப்போது கொசிகண்ட் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா அப்படின்னு நமக்கு என்ன வரும், கொசிகண்ட் டீட்டான்னா வரும். இப்போ பாருங்கள், எதாவது கேன்சல் ஆகுமா, இந்த காஸ் டீட்டாவும் இந்த காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகிருமா. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், காட் டீட்டா. நம்ம நிரூபிக்க வேண்டியதில் காட் டீட்டா வரணும். அப்போ அந்த காட் டீட்டா அப்படியே இருக்கட்டும். காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸை மைனஸை பெருக்குன்னா ப்ளஸ் ஆயிருமா. அப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம எதை மட்டும் தான் கேன்சல் பண்ணோம், காசை மட்டும் தான் கேன்சல் பண்ணோம், மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் பெருக்கும், நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடுமா. அப்போது ப்ளஸ் டேன் டீட்டா இன்ட்டு கொசிகண்ட் டீட்டா. நமக்கு ஆன்சர் என்ன வரணும், காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் டீட்டான்னு வரணும். இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், ஈக்குவல் டு காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை, இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், டேன் டீட்டாவை நம்ம சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா. இன்ட்டு கொசிகண்ட் டீட்டா நம்ம எப்படி எழுதலாம், 1 பை சைன் டீட்டான்னு எழுதலாமா, 1 பை சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், இந்த சைன் டீட்டாவும் இந்த சைன் டீட்டாவும் கேன்சல் ஆகிரும். மிச்சம் என்ன இருக்குது, ஈக்குவல் டு காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை, இங்கே என்ன தொகுதியில் 1 மட்டும் இருக்குது, 1 பை காஸ் டீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி. அப்போ இதை தலைகளை மாற்றுவோம். தலைகளை மாற்றினா என்ன வரும், காஸ் டீட்டா பை 1ன்னு வரும். இந்த இடத்துல நீங்கள் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி. ஈக்குவல் டு இங்கே ஒரு காஸ் டீட்டா, இங்கே ஒரு காஸ் டீட்டா. அப்போ பெருக்குனா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா. இதான் என்னது, அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். பாருங்கள், அதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா. அதான் நம்ம நிரூபிச்சிருக்கோம். பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா. சரியா? அவங்க நிரூபிக்க சொன்னதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.